வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம சேனலில் தொடர்ந்து அக்காட்சிக்கு மெம்பர்ஸை பற்றி தொடர்ந்து பார்த்துருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம வந்து கொனனை பற்றி பார்க்க போகிறோம். கொனன் ஒருத்தவங்க மட்டும்தான் அக்காட்சி டீமில் இருக்க ஒரே ஒரு ஃபீமேல். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபீமேல் ஷினோபியாக இருப்பாங்க நருட்டோ சீரிஸில். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொனன் இவங்க பார்த்தா சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க செகண்ட் கிரேட் நிஞ்சா வாரில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு சில இடத்துலலாம் தேடின்னு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யாகிகோவை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுவாங்க. யாகிகோவை மீட் பண்ணதுக்கப்புறம் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக மாறியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டு அந்த வாரில் ரொம்ப கஷ்டப்படுறதுனால வந்து நிறைய இடத்துல போய் திருடி போய் சாப்பிட்டு திருடின்னு இருப்பாங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து கொனன் வந்து ஒரு நாள் வந்து நகுட்டோவை மீட் பண்ணுவாங்க. நகுட்டோ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக அவங்ககிட்ட ஒரு நாய்க்குட்டியும் இருக்கும். அதை பார்த்துன்னு கொனனுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகிடும். கொனன் வந்து நம்ம நகுட்டோவை வந்து மீட் பண்ண வைப்பாங்க யாகிகோவோட. அப்புறமா இவங்க 3 பேருமே நல்ல பாண்டிங் ஆகிடும். அந்த நாய்க்குட்டியும் இவங்க 3 பேரும் இல்லாமல் அந்த நாய்க்குட்டி சொல்லிட்டு இவங்க ஜாலியாக வந்து இவங்க வந்து எல்லா இடத்துலையும் போய் திருடி சாப்பிட்டுன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு ஜாலியாக சுற்றின்னு இருப்பாங்க. அந்த டைம் அவங்க ஒரு வாட்டி திருடிட்டு போயின்னு இருக்கும்போது ஒரு பேட்டில் பார்க்குறாங்க. அந்த பேட்டில் வேறு யாருக்கும் கிடையாது, நம்ம ஜிராயாவோட டீம், அதாவது லெஜெண்டரி சனின்ஸான 3 பேருக்கும் எதுக்கு நம்ம ஆன்சோட சாலமண்டர் இவங்க 3 பேர் இவங்களுக்குள்ளே வந்து சண்டை நடந்துருக்கு. அந்த சண்டையை பார்த்தோன்னே வந்து நம்ம யாகிக்கோ வந்து பார்த்துட்டு நம்ம வந்து இந்த கொனகா வில்லேஜில் இருக்க ஷினோபிஸ் கிட்ட வந்து நம்ம வந்து நெஞ்சுட்சு கற்றுனா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இந்த உலகத்துக்கு பீஸை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணுறாரு யாகிக்கோ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜிராயா மாறு சுனைடெல்லாம் போயின்னு இருக்கும்போது அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம யாகிகோ வந்து போய் கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜிராயா என்ன பண்ணுறாங்கன்னா சரி நான் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த டைமில் நம்ம கொனனுக்கும் வந்து நிஞ்சிட்சு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த டைமில் ட்ரைனிங் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் பயங்கரமான வந்து இது வந்து ஃபைட்லாம் வந்து நிஞ்சிட்சுலாம் வந்து கற்றுக் கொடுக்குற 3 வருஷத்துக்கு அப்புறம் ஜிராயா வந்து அவர் வந்து திருப்பி வந்து லீஃப் வில்லேஜுக்கே போயிடுறாரு. லீஃப் வில்லேஜுக்கு போயிட்டுக்கப்புறம் அந்த 3 வருஷம் டைம்லேயே வந்து நம்ம யாகிகோக்கும் கொனனுக்கும் ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் போயிருப்போம். அவங்க 2 பேருக்கும் நல்ல லவ் பாண்டிங் வந்து போயின்னு காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யாகிகோ வந்து அக்காட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து உருவாக்கியிருப்பார், நாட்டுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக. அந்தமாரி அந்த அக்காட்சிக்கு டீம் வச்சு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த தேர்ட் கிரேட் நிஞ்சா வர டைமில் நடந்துருக்க டைமில் இந்தமாரி நடந்துருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா டோபியும் பிளாக் ஜுட்ஸோ வந்து இந்த அக்காட்சிக்கு டீமை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து மேனிபுலேட் பண்ண பார்த்துருப்பார். பட் யாகிகோவுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வார் மூலமாக வந்து நாட்டுக்கு பீஸ் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாகிகோ நம்புறவர். அதனால் வந்து யாகிகோ வந்து என்னால் இந்த அக்காட்சிக்கெலாம் வந்து இப்படி மாற்ற மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோபி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சோ பார்த்தீங்கன்னா ஆன்சோ என்ன பண்ணுறாங்கன்னா ரெயின் வில்லேஜில் வந்து இப்போதைக்கு அக்காட்சிக்கு பற்றி அதிகமாக பேசினிருக்காங்க சொல்லிட்டு அக்காட்சிக்கு வந்து நம்ம கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சோ வந்து நீ நானும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு யாகிகோ கிட்ட கேட்குறாரு. பட் யாகிகோ வந்து ஸ்டார்டிங்கில் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து சில நேரம் கருத்து பார்த்தீங்கன்னா வந்து கொனனை வந்து நம்ம ஆன்சோ வந்து கடத்தின்னு வந்துடுறான். கடத்தின்னு வந்ததுக்கப்புறம் யாகிகோவும் பெயினும், அதாவது நம்ம நகுட்டோவும் 2 பேரும் போயிட்டு எப்படியே யாகிகோவை அதாவது கொனனை காப்பாற்ற பார்க்குறாங்க. பட் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாகிகோ வந்து செத்துடுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம நகுட்டோக்கு வந்து ரொம்பவே கவலையாகிடுது. ரொம்பவே வந்து கோவப்பட்டு கெடோ சாஷிடு அங்கே வந்து சமன் பண்ணுறாரு. அந்த சண்டையில் வந்து பயங்கரமான சண்டையில் வந்து தப்பிச்சிடுறாங்க நம்ம நகுட்டோவும். தப்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து கொஞ்ச நாள் கழித்து ஆன்சோ வந்து நம்ம பெயின் வந்து கொள்றாரு. பெயின் வந்து ஆன்சோ கொண்டாலும் ஆன்சோ வந்து செத்துட்டாரு அப்படின்ற விஷயத்தை வந்து யாருக்குமே சொல்லாமல் அதே இடத்துல வந்து ஆன்சோ உயிரோடு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து லின் வில்லேஜ் வந்து பார்த்துன்னு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சின்ன விண்பத்தை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே டைமில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். இவங்க ஜிஞ்சரிக்கெல்லாம் போய் கடத்துது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கும். இந்த டைம்லாம் நம்ம ஜிராயை வந்து லின் வில்லேஜில் இருக்க விஷயத்தை வந்து அதை வந்து நம்ம கொனன் வந்து சென்ஸ் பண்ணுறாங்க. கொனன் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு நம்ம ஜிராயா கூட ஃபஸ்ட் டைம் சண்டைக்கு போவாங்க. அப்போ ஜிராயா வந்து பார்த்தோன்னே வந்து என்ன கொனன் இப்படி மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சமயம் சொல்லுவார். அப்போ கொனனுக்கும் ஜிராயாவுக்கும் சண்டை நடக்கும். அந்த சண்டையில் வந்து ஜிராயா வந்து ஈஸியாக வந்து கொனனை டிஃபீட் பண்ணுறாரு. கொனன் மேலே வந்து ஆயிலை ஊற்று கொனன் வந்து டிஃபீட் பண்ணுறாரு. கொனன் டிஃபீட் ஆகிருக்கப்புறம் பார்த்தா நம்ம நகுட்டோ வந்து லாஸ்ட்டில் வந்து பெயின் வந்து 6 பெயினும் சேர்ந்து வந்து நம்ம ஜிராயை வந்து குத்தி கொண்டுருவாங்க. கொண்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயின் ஆர்க்கில் வந்து நம்ம பெயின் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ரீபர்த் வந்து யூஸ் பண்ணுவார். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொனனும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நகுட்டோ வந்து செத்துறதுக்கப்புறம் நகுட்டோட பாடி வந்து அவங்க தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து சீல் பண்ணி எடுத்துன்னு போயிருப்பாங்க. அப்போ எடுத்துன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பாடியில் வந்து ரெனேகன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெனேகனை வந்து நம்ம டோபி வந்து எடுக்கிறதுக்கு வந்துருப்பான். எடுக்கிறதுக்கு வந்து நம்ம டோபிக்கும் கொனனுக்கும் வந்து சண்டை நடக்கும். அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா கொனன் வந்து 600 மில்லியன் பேப்பர் பாம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த மில்லியன் பாம்ஸ்லேருந்து நம்ம டோபி கை போய் இறந்தே போயிருப்பார். பட் டோபி வந்து திருப்பி ஈசனாக்கி வந்து ஆக்டிவேட் பண்ணி அது மூலமாக வந்து வெளியே வந்து நம்ம கொனனை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். கொனனை கொண்டு இருப்பார் கொனனை குத்தி கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா கொனன் வந்து பேப்பரை அப்படியே வந்து பறந்து போயிருக்கும். அந்த பேப்பர் வந்து சிவப்பு கலர் பேப்பர் அப்படியே போயிட்டு கொனனோட அந்த வீட்டில் போயிட்டு அந்த போய் உட்காரும். அது ஒரு நல்ல எமோஷன் சீன் வச்சு முடிச்சிருப்பாங்க கொனோட லைஃப் ஸ்டோரி. ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம கொனனை பற்றி நிறைய வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய், see you.